ரொம்ப பசிச்சதுக்கு அப்புறமும் சாப்பிடக்கூடாது, பசிக்காமையே இருக்கச்சியும் நம்ம சாப்பிடக்கூடாது. பசிச்சு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வரும். சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அதுவும் சர்க்கரை நோயை கொண்டு வந்து கொடுத்துடும். நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன இண்டிகேட்டராக இருக்குது வயிறு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால் நம்ம என்ன செய்யலான்னா, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனமாக சாப்பிட்டோம்னா, நம்ம 4 ஸ்பூன் சாப்பிட்டோம், 5 ஸ்பூன் சாப்பிட்டோம், 6 ஸ்பூன் சாப்பிட்டோம், சாப்பிட்டு வரும் பொழுதே ஓரளவு வயிறு நிரம்பின திருப்தி நமக்கு ஏற்படும். ஓரளவு வயிறு நிரம்பின திருப்தி ஏற்பட்ட உடனே நம்ம நிறுத்திடணும். நன்னா இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னும் 2 தோசை போட்டுக்கிறது, இன்னும் 2 பொரி போட்டுக்கிறது, இல்லை இன்னும் ஒரு கரண்டிக்கு சாப்பாடு வச்சு மறுபடியும் இன்னும் ஒரு கரண்டிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது. அந்த இன்னும் கொஞ்சம்னு ஆசைப்பட்றோம் இல்லையா, அந்த இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா சர்க்கரை, உப்பு, அஜீரணம், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே பண்ணுறது. போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினச்சிட்டே நம்ம சாப்பிடணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பழகிண்டாக்கா நமக்கு அது வரும். அதனால்தான் ரொம்ப பசி முற்றி போய் சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட்ருவோம். அதனால் ரொம்ப பசிக்கிற இடத்துல விடக்கூடாது. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம சாப்பிட்டோம்னா 2 இட்லி 2.5 இட்லியில் வேணும்னா நிரம்பிடும். நல்லா பசிச்சாட்டோம்னா 6 இட்லி 7 இட்லி கூட சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆகும், 4 இட்லி ஜீரணமாக 3 இட்லி மீதி சர்க்கரை, கொலஸ்ட்ரால், பிபிலாம் என்ன நல்லா இருக்கா அதத்தையும் கொண்டு கொடுத்துட்டு நம்ம உடம்புக்கு. இல்லைன்னா எடை போட்டுன்னு கிடக்கும்.